இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. வரவேற்பு நிகழ்ச்சியில் இஸ்லாமிய பெண்களின் குடும்ப உரிமைகள் குறித்தும் நீதிமன்றங்களில் இஸ்லாமிய பெண்கள் எதிர்கொள்ளும் வழக்கு விவகாரங்களுக்கு உரிய வழிகாட்டுதல் குறித்தும் பேசுகிறார் தஞ்சை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர் ஆயிஷா சித்திகா அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது தஞ்சை மாவட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பயிற்சியாற்றி வருகிற திருமதி ஆயிஷா சித்திகா அவர்களை இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் சந்தித்து பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரையாடலாக நிகழ இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுதான் இந்தியாவில் வாழுகிற ஒவ்வொரு மனிதரும் வாழ்ந்தாக வேண்டும். நம்முடைய வாழ்வியல் முறை வேறாக இருக்கலாம், நம்முடைய கலாச்சாரம் வேறாக இருக்கலாம், நம்முடைய பண்பாடு வேறாக இருக்கலாம். நமக்கென்று ஒரு தனித்துவமான சட்டத்திட்டங்களை நாம் வைத்துக் கொள்ளலாம், பின்பற்றலாம். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தருகிற உரிமையும் நமக்கான கடமையையும் நமக்கான இடத்தையும் நாம் உருவாக்கி தந்திருக்கிறது. அதன்படியே நாம் வாழ வேண்டும், அதற்கு கட்டுப்பட்டே வாழ வேண்டும். அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக இஸ்லாமிய பெண்கள் குடும்பங்களுக்குள்ளால் ஷரியத் எனப்படுகிற இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தமிழ் பண்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படியான இரட்டை பண்பாட்டு கலப்போடு வாழுகிற இனம் வெகு குறைவாகவே இந்தியாவில் இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனித்துவமான சட்டம், இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு வாழ்வியல் முறை. அதே நேரம் நாம் வாழ்வியல் ரீதியாக தமிழ் நிலம் சார்ந்து இருக்கிறோம். எனவே நம்முடைய பண்பாடு என்று ஒன்று இருக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த பண்பாட்டோடு கலந்துதான் நாம் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம். இந்த இரண்டிற்கும் அப்பால் நாம் பின்பற்றக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று இருக்கிறது. இந்த மூன்றையும் ஒரு பெண் இஸ்லாமிய குடும்பத்திற்குள்ளால் பின்பற்றிதான் வாழ்ந்தாக வேண்டும். இதற்கிடையில் இஸ்லாம் ஷரியத் ரீதியாக பெண்களுக்கு வழங்குகிற சட்ட உரிமை என்று ஒன்று இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு பெண்களுக்கு வழங்குகிற சட்ட உரிமை என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்திய அரசியலமைப்பு மத அடிப்படையிலான சில அடிப்படைகளுக்கு மட்டும் உரிமைகள் வழங்க இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இஸ்லாமிய குடும்ப பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு வழங்குகிற அடிப்படை உரிமைகள் பற்றியும், குறிப்பாக ஷரியத் படியாக பெண்கள் கிடைக்கக்கூடிய உரிமையை எப்படி அரசியலமைப்பு சட்டம் இந்திய சட்ட அடிப்படையில் நாம் பெற்றுக்கொள்வது, என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்பதை பற்றி நாம் விரிவாக பேசியாக வேண்டும். ஒவ்வொரு ஊர்களிலும் பேச வேண்டும், முகல்லாக்கள் தூரம் பேச வேண்டும். எனவே அப்படியான உரையாடல்கள் நிறைய நிகழ வேண்டும் என்கிற தேவை இங்கே இருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்போது வழக்கறிஞர் ஆயிஷா சித்திகா அவர்கள் இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய ஷரியத் ரீதியாகவும் இந்திய அரசியலமைப்பு சட்ட ரீதியாகவும் பெறுகிற அடிப்படை உரிமைகள் குறித்து நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார்கள். இப்போது நம் அனைவர் சார்பிலும் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மேடம். வலைக்கம் சலாம் சார். நான் உங்களை ஆயிஷா அட்வொகேட் பேசுறேன், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாம் பெண்களுக்கு இந்திய அரசியலமைப்பும் தனிநபர் சட்டமும் என்னென்ன அடிப்படை உரிமை வழங்குறதுன்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்ப இந்த விரிவான உரையாடலுக்கு முன்னால உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய சட்ட படிப்பு, உங்களுடைய குடும்பம், இது குறித்து ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க. ஓகே சார். என்னோட நேம் ஆயிஷா சித்திகா. நான் பிறந்தது தஞ்சாவூர். நான் திருச்சி லா காலேஜ் படிச்சு முடிச்சேன். பிறகு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல என்ரோல் பண்ணி அட்வொகேட்டா சிவில் சைட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பிரதர், நான் மட்டும்தான். பிரதர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அம்மா அப்பா மிடில் ஃபேமிலி தான், மிடில் கிளாஸ்ல இருந்து தான் வந்தோம். இப்ப நாங்களே ஓனா படிச்சு கொஞ்சம் எங்களோட அதாவது ஃபேமிலி கண்டிஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு வைங்களேன். அது மாதிரி என்னை போன்ற சில பெண்கள் இந்த சட்ட அறிவு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சமூக வலைதளத்துல நம்மளோட இஸ்லாம் பெண்களுக்கும் சரி, பொதுவா பெண்கள் குழந்தைகளுக்காக சட்டப்பூர்வமாக, அதாவது அவங்களுக்கு உண்டான லீகல் அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன உரிமை இருக்குங்கிறத நான் சோசியல் மீடியா மூலமா தெரிவிச்சிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட சமூக சேவையாவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது ஃப்ரீ லீகலாவும் நான் நிச்சயமா இது உண்மையிலேயே ஒரு பெரிய சேவை. ஏன்னா இன்னைக்கு குறிப்பா பெண்களுக்கு
உரிய சட்ட அடிப்படை எப்படி அணுகுவது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அறியாமையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. கண்டிப்பா அவங்களே நீதிமன்றத்துக்கு போகலாம், நமக்கான ஒரு ஒரு வழக்கு நீதிமன்றத்தை வந்து எதிர்கொள்ளணுங்கிற அளவுக்கு மனதைரியத்தோடு வெளியே வந்தா கூட எப்படி செய்யறது அப்படிங்கிறது தெரியாத சூழல்ல அது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய தேவையாக இருக்கு. அது சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமா சார். இப்ப நீங்க சொன்னதை வந்து நான் இதுலயே இப்ப நீங்க இதன் மூலமாவும் தெரிஞ்சுக்கலாம் எப்படி எல்லாம் பெண்கள் வந்து லீகல் எய்ட் மூலமா எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் நான் இது மூலமா ஷேர் பண்ணிக்கணும். இப்ப நம்ம இந்திய சூழல்ல சில மதத்தவர்களுக்கு மட்டும் இப்ப வந்து திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்தவ திருமண சட்டம் என்று தனியாக இருக்கு. அவர்கள் கிறிஸ்தவ முறைப்படியான சட்ட வரம்புகளையும் மேற்கொள்ளணும். அதே போன்று இந்திய அரசியலமைப்பு சட்ட அடிப்படையிலும் மேற்கொள்ளணும். விவாகரத்து செய்வதாக இருந்தாலும் அப்படித்தான். அதே மாதிரிதான் இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையிலான இஸ்லாமிய திருமண சட்டம் என்று இந்திய அரசியலமைப்பு அங்கீகரிச்சிருக்காங்க. மற்ற மதங்களை போன்று அல்லாமல் நமக்கென்று இஸ்லாமியர்களுக்கு தனித்துவமான ஒரு திருமண சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட அடிப்படையில அவங்க ஃபாலோ பண்ணணும். இது வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இரட்டை சவால் அப்படின்னு சொல்லலாம். இப்ப குறிப்பா இன்னைக்கு வந்து இஸ்லாமிய குடும்பங்கள்ல நிறைய உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அடிப்படையாக இஸ்லாம் பெண்களுக்கு வழங்குகிற உரிமை என்று ஒன்று இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு அடிப்படையில தனிநபர் சட்ட அடிப்படையில இஸ்லாமிய பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு சார்? இப்ப அரசியலமைப்பு சட்டம்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 14ல சமத்துவ உரிமைங்கிறது கொடுத்திருக்காங்க. அடிப்படை உரிமையில சமத்துவம்னா நம்ம ஆளார் ஈக்குவல்ன்ற மாதிரி. அதே மாதிரி தனி மனித சுதந்திர உரிமை இருக்கு. இப்போ ஒரு பெண் வந்து வேலைக்கு போகணும், அந்த மாதிரி நம்ம இஸ்லாத்துலயும் சரி, இப்போ சில பெண்கள் வெளியில வர ஆரம்பிச்சிருக்காங்க வேலைக்கு போறது. அது வந்து தனி மனித சுதந்திரத்தின் கீழே அவங்க இப்ப தைரியமா வெளியில வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுத்திருக்கு. அதே மாதிரி ஆர்டிகல் 25 மத சுதந்திரமை, நம்ம என்ன ரிலிஜியன் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறதையுமே அரசியலமைப்பு கொடுத்திருக்கு நமக்காக. அதே மாதிரி இஸ்லாம் சட்டப்படி பெண்களுக்கு சில அடிப்படை உரிமை கொடுத்திருக்காங்க. அதாவது இஸ்லாம் வந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு வந்து பல உரிமைகள் வழங்கியிருக்காங்க. அதுல வந்து திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கும் முறை ஃபர்ஸ்ட். செகண்ட், மகர் பெறும் முழு உரிமை. அதாவது மகர் வாங்கிதான் நான் திருமணம் இதுதான் வேணும் அப்படிங்கறத நம்ம வந்து டிமாண்ட் பண்ணலாம். அதே மாதிரி தனிப்பட்ட சொத்தை வைத்திருக்கும் உரிமை. இப்ப வந்து அப்பாவோட சொத்தோ இல்ல நம்மளா ஏன் பண்ணியோ நம்ம வச்சுக்கிறதுக்கு உண்டான ஃபுல் ரைட்ஸும் இருக்கு, சேல் பண்றதுக்கு உண்டான ரைட்ஸும் இருக்கு. அதே மாதிரி வாரிசு உரிமை, அதாவது அப்பாவோட சொத்துல இருந்து நமக்கு வாரிசுரிமை கேட்டு அந்த சொத்து வந்து, அதாவது இந்து மத சட்டத்தின் படி வந்து அவங்களுக்கு வந்து லேட்டா தான் கொடுத்தாங்க. நமக்கு வந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து சொல்லியிருக்கிறாங்க பெண்களுக்கும் சொத்தில் பங்கு இருக்குன்றது. இதுவே பெரிய ரைட் சார். அப்புறம் கல்வி கற்கும் உரிமையும் இருக்கு. மரியாதை நியாயத்துடன் நடத்த வேண்டிய உரிமையும் வந்து இஸ்லாம் மார்க்கம் வந்து பெண்களுக்கு கண்டிப்பா கொடுத்திருக்கு சார். இது மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பெண்களுக்கான உரிமைகள் என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து நாம பட்டியல் போடுறதை விட முக்கியமான விஷயம் இது இரண்டையும் கம்பைனா ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளால ஒரு வழக்கறிஞர் எதிர்கொள்ளும் போது, இப்ப உதாரணமா ஒரு உரிமைகள் சார்ந்து அல்லது இப்ப வந்து ஒரு விவாகரத்து பிரச்சனையை எடுத்துக்குவோம். இப்ப வந்து இஸ்லாம் வந்து குலா அப்படிங்கிற அடிப்படையில பெண்களுக்கும் விடுதலை கேட்கிற உரிமை இருக்கிறது. ஒரு ஆணுக்கும் திருமண வாழ்க்கையில இருந்து விடுபடுவதற்கு விவாகரத்து கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. இப்ப இன்னைக்கு சமீப காலத்துல என்ன சிக்கல் அப்படின்னா, இஸ்லாமிய திருமண சட்டம் அப்படிங்கிறது ஒரு ஜமாத் தன்னுடைய இமாமை வைத்து ஒலி என்னும் சாட்சியோடு ஒரு திருமணத்தை வந்து அங்கீகரிச்சு அவங்களுடைய தப்தர் அப்படிங்கிற அந்த திருமண பதிவு புத்தகத்துல பதிவு செய்து கொடுக்கறாங்க. மணமக்களுடைய 2 ஒப்புதல் பிளஸ் 2 சாட்சி இருந்தால் அந்த திருமணம் நிறைவேறிவிடும். இது அடிப்படையானது. நிக்கானாமா. இப்ப இதை முடிச்சு வந்து இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல என்னன்னா, திருமணமான அடுத்த நாள் அல்லது அன்றைக்கே கூட அல்லது அந்த வாரத்திலேயே கூட உடனடியா வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணை கூட்டு போய் திருமண பதிவு செஞ்சிடறாங்க.
ஏற்கனவே பாஸ்போர்ட் இருந்தா போஸ்ட் நேம் சேர்த்துடுறாங்க, இல்லைன்னா பாஸ்போர்ட் புதுசா எடுத்துக்கிறாங்க. ஆமா ஆமா. ஆனா அதுக்கு பிறகு ஒரு 2-3 மாசத்துல ஏதோ ஒரு சிக்கல் உருவாகுது. அடுத்த ஒரு 6 மாசம் உள்ளால அது வந்து விவாகரத்தை நோக்கி போகுது. நிறைய குடும்பங்கள் இப்ப அந்த சிக்கலை சந்திச்சு. ஆமா சார். ஆமா கண்டிப்பா. 1 வருஷம் 2 வருஷத்துல கூட பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. ஆமா. இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, இப்ப ஜமாத் ஏற்கனவே திருமணம் செய்துகிற அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த நிக்காக அங்கீகரிச்சு சர்டிபிகேட் கொடுத்துடுறாங்க. ஆமா கண்டிப்பா சார். ஆனா விவாகரத்துகிற என்கிற சூழல் வருகிற போது ஜமாத்து செய்கிற அந்த விவாகரத்தை இது கட்ட பஞ்சாயத்து, இத வந்து நீதிமன்றம் ஏத்துக்காது, முறையாக ஃபேமிலி கோர்ட்ல தான் நீதிமன்றத்துல இந்த விவாகரத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடிப்படை இஸ்லாமிய சட்டம் என்கிற அடிப்படையில திருமணத்தை ஒற்றுக்கொள்ளக்கூடிய சட்டம் ஏன் வந்து விவாகரத்தை ஒத்துக்கிறது இல்லை? இதை எப்படி கையாள்றது? நிறைய பேர் இது வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம, அதுவும் குறிப்பா இஸ்லாமிய வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சில பேருக்கு இது வந்து முறையா கையாள தெரியாம நிறைய வழக்குகள் இழுத்துக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கு என்ன தீர்வு எப்படி ஏற்படுத்தலாம்? சார் இது வந்து எப்படின்னா, நம்ம ஜமாத் சைடு வந்து பெண் வீட்டாரோ சரி மகன் வீட்டாரோ சரி 2 பக்கமும் போகும்போது ஒன் சைடா வந்து தீர்ப்பு கொடுக்கறதா நிறைய கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆனதுனோட காரணமா தான் நீதிமன்றத்தை நாடணுங்கிறத வந்து இது பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதாவது நீதிமன்றமும் நம்ம ஷரியத்தை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு டிசொல்யூஷன் ஆஃப் முஸ்லிம் மேரேஜ் ஆக்டின் கீழே தான் ஃபேமிலி கோர்ட்ல வந்து அதை ப்ரொசீஜர் பண்ணி டிகிரி வாங்கி கொடுக்குறாங்க. அதை வந்து இப்ப குலா வந்து பள்ளிவாசல் மூலமா கொடுத்து பெண்களுக்கான உரிமையை வந்து ஃபாலோ பண்ணி அங்க வாங்குறதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஆனா தலா கொடுக்கிற விவகாரத்துல மட்டும் 2 சைடும் வந்து நியாயம் படி பார்த்து யார் சைடு தப்பு கரெக்ட்ன்றதை நிர்ணயிக்கிறது வந்து நீதிமன்றமா கொண்டு வந்திருக்காங்க. இது ஜமாத்தாங்கள் போது கட்ட பஞ்சாயத்து, நீங்க சொன்ன மாதிரி கட்ட பஞ்சாயத்து மாதிரி பேசி ஒரு சைடு வந்து காசு வாங்கி பேசுறது, இந்த மாதிரி ஜமாத்லயே கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆனதனோட தான் இந்த மாதிரி நீதிமன்றத்தை நாடுன்னு சொல்லிருக்காங்க. இதுவுமே வந்து நம்ம சிவில் ப்ரொசீஜர் படி தான் ஒவ்வொன்றா போகும். டிசொல்யூஷன் ஆஃப் முஸ்லிம் மேரேஜ் ஆக்டின் கீழே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி குலாவா இருந்தாலும் சரி நம்ம தலாக்கா இருந்தாலும் சரி மெயின்டெனன்ஸ் கேசஸும் இதுக்கு கீழே வந்து நம்ம ப்ராப்பரா டிகிரி வாங்கலாம் சார். ஓகே. இப்ப அடிப்படையில முதல்ல ஜெனரல் டைவர்ஸ் அப்ளிகேஷனுக்கும் இஸ்லாமிய ஷரியத் மனமுறிவுக்குமான அப்ளிகேஷன்ல வந்து வித்தியாசங்கள் இருக்கா மேம்? கண்டிப்பா இருக்கு சார். அதாவது ஹிந்து முறைப்படிங்கும் போது அது ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க. இஸ்லாம் முறைப்படி ஷரியத்தை ஃபாலோ பண்ணி தான் சார் நீதிமன்றங்களையுமே வந்து இப்ப டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப வந்து முதல் கட்டமா நம்ம ஜமாத்துல எல்லாம் பதிவு செஞ்சு அந்த விவாகரத்து பிரிவுகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்த பிறகு கூட நீங்க வந்து நீதிமன்றத்துல வந்து நீதிமன்ற நடைமுறை சட்டத்தை தான் நீதிபதி வந்து பின்பற்ற சொல்றாங்க. அதாவது முதல் கட்டமா வந்து 2 ஃபேமிலி கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ப்ராப்பரா 2 பேருமே ஆஜராகி வந்து உங்களுடைய விவாகரத்துக்கான வழக்குகளை வந்து குறிப்பிட்டு சொல்லுங்க. இப்ப ஏற்கனவே சரியத் படி வந்து முதல் ஒரு 3 மாதம் வந்து பிரிஞ்சு அதுக்கு பிறகு மனமாற்றம் இல்லைங்கிற கட்டத்துலதான் ஜமாத்து வந்து விவாகரத்து கொடுக்க முன் வருது. மீண்டும் இதே மாதிரி நீதிமன்ற பின்பற்றுதலை வந்து ஃபாலோ பண்ணும் போது இன்னும் கால நீட்டிப்பு சில இடங்கள்ல தேவைப்படுது. அதனால நிறைய பேருக்கு சில சிக்கல்கள் சூழல் இன்னொரு திருமணம் அப்படிங்கறதையும் தாண்டி அந்த உறவுல இருக்கும் போதே பல்வேறு விதமான சிக்கலை வந்து சந்திக்க வேண்டியிருக்கு. இத வந்து ஒரு குடும்பம் மனமுறிவுக்கு போக கூடாது, ஒருவேளை போயே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் வரும்போது முதற்கட்டமாகவே இந்த மாதிரி கால விரயம் இல்லாமல் நீதிமன்ற வழக்குகளை எப்படி கையாள்றது சார்? கண்டிப்பா. இப்ப எப்படின்னா நம்ம இஸ்லாத்திலேயே வந்து டிவோர்ஸ் வந்து பண்ணக்கூடாத விஷயம்தான். அத வந்து நம்ம இஸ்லாமே தடுக்குது. சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான டைம் பீரியடுங்கிறது வந்து 3 மந்த்ங்கிறது பத்தாது. இப்ப வந்து புதுசா மேரேஜ் ஆகுறாங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது உடனே வந்துடாது. 1 இயர் 2 இயர் 3 இயர் அந்த மாதிரி இருக்கும் போதுதான் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க கணவன் வீட்டு குடும்பத்தாரோட பொறுத்து அந்த பெண் வந்து அடாப்ட் ஆகணும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல கொஞ்சம் அடாப்ட் ஆகுறது கொஞ்சம் ரிஸ்க் கண்டிஷனா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து நம்ம இப்ப ஜமாத் சைட் போனா சீக்கிரம் ரெமிடி கிடைச்சிரும். ஆனா இது ஒரு வாழ்க்கை இழந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீலிங் ஆகக்கூடாது. ஒரு குடும்பத்தை இழந்துட்டோமே, நம்ம குழந்தைக்கு அப்பா இப்படி டிவோர்ஸ் ஆனனால அந்த குழந்தைக்கு உண்டான உரிமையும் கிடைக்காம போயிடுச்சு, அவங்க வேணான்ற மாதிரி நம்ம ஒதுக்கிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணிடக்கூடாது. சப்போஸ் இந்த மாதிரி கவுன்சிலிங் அட்டன் பண்ண கோர்ட் மூலமா கவுன்சிலிங் அட்டன் பண்ணும் போது அவங்களுக்கு உண்டான புரிதல் வரலாம். கொஞ்சம் டைம் பீரியட் அதிகமாகும் போது
போது அவங்களுக்கு உண்டான பாசமோ இல்ல மனமாற்றம், அவங்க எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கும் போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா வரணுங்கிறதுக்காக தான் 3 மீடியேஷன் போட்டு இது பண்றதுனால கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர் ஆகுது. அதுவுமே இந்த 2 பேரையும் பிரித்து வைக்க கூடாது, கடைசி நிமிடமாவது அவங்க சேர்ந்துருவாங்களான்ற மாதிரியான சூழ்நிலையில இந்த மாதிரியான இது இருக்குது. சில பேர் அதுலயும் மியூச்சுவல் கன்சென்ட்னு ஒண்ணு போடுறாங்க. அதுபடி போட்டு சில பேர் 2 பேருமே வேணாம், 2 பேரும் வேற மேரேஜ் பண்ற ஐடியா இல்ல, ரொம்ப ஈகோ கிளாஷ் ஆகி இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டா சீக்கிரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி நேத்து 2 நாள் முன்னாடி கூட எனக்கு ஒரு சோசியல் மீடியால ஒருத்தர் இதே மாதிரி 2 பேரும் குலா கொடுத்து பிரிஞ்சுட்டாங்க. இப்ப செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது இப்ப ஒரு ப்ராப்ளம்ல வந்து நிக்குது. இப்ப ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க ஃபாரின் போக முடியாம தடுக்கிறேன். இதே கொஸ்டின் எனக்கு நேத்து தான் 2 days முன்னாடி குடும்பங்கள்ல நிறைய பெண்களுக்கு இந்த சிக்கல் இருக்கு. அதுவும் குறிப்பா பெண்களுக்கு இந்த சிக்கல் அதிகம். ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பரா வந்து குலா கிளியரன்ஸ் வாங்காம இன்னொரு திருமணத்தை செய்யவே கூடாது அப்படிங்கறத நாம பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான. ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்கன்னா வந்து 2வது திருமணம் செய்யக்கூடிய அந்த ஆண் கிட்ட இந்த மாதிரி விடுதலை ஆயிடுச்சு, ஆனா கோர்ட்ல இருந்து கிளியரன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆணும் தனக்கு இன்னொரு பொண்ணு கிடைச்சா போதுங்கிறதுனால கல்யாணம். பட் அந்த சிக்கலை வந்து அந்த பெண் வந்து மீண்டும் மீண்டும் திருமணத்துக்கு பிறகு எதிர்கொள்றது பெரிய கவலைக்குரிய விஷயம். ஏன்னா மறுபடியும் அந்த கோர்ட்ல போய் மறுபடியும் அதே விவகாரத்தை கண்டினியூ பண்ணி அங்க வந்து உளவியல் ரீதியான சிக்கலும் இருக்கு, இந்த குடும்பத்துக்குள்ளயுமே அந்த இருக்கு. சோ அதனால அந்த பெண்ணுடைய பெற்றோர்களுக்கு நாம வந்து மிக முக்கியமா கோர்ட் கிளியரன்ஸ் வாங்காம உங்களுடைய பொண்ணுக்கு எவ்வளவு நல்ல வாழ்க்கை அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தா கூட, அவ்வளவு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னா நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஒரு 2 மாசமோ 3 மாசமோ அவங்க எதிர்பார்த்து காத்திருக்கதான் செய்வாங்க. அதனால கோர்ட் கிளியரன்ஸ் வாங்காம எந்த பெண்ணுக்கும் 2வது திருமணம் செய்து வைக்காதீங்க அப்படிங்கறதான் நாம குறிப்பிட்டு இதேதான் சார் நானும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து அவசர காலமா டிவோர்ஸ் வந்து 1 மந்த்ல 2 மந்த்ல கிடைச்சிடணும்ன்ற மாதிரியான சூழ்நிலையை தான் தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா அடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் பொறுமையா கையாண்டு இது ஒரு லைஃப், இது லாங் டைமா போறது அப்படின்னு நினைச்சு இந்த பேரண்ட்ஸும் கொஞ்சம் அவசரப்படாம மேரேஜ் பண்றத கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையா கையாண்டு நல்ல விதமான லைஃப் சூஸ் பண்ணி 2வது வாழ்க்கையும் இது மாதிரி அவசரத்துல சிக்கலாயிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நிதானம் இருக்கு. ஓகே மேம், இப்ப நம்ம வந்து விவாகரத்து உரிமை பத்தி பேசணும். அதே மாதிரி இப்ப வந்து நிறைய பெண்கள் நல்ல குடும்பத்துல 10, 20, 25 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. 20 வருஷத்துல எந்த சிக்கலும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன அவர்களுக்குள்ளால இருக்கிற ஊழல் அப்படிங்கறத தாண்டி வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா ஒரு 20, 25 வருஷத்துல அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா தாம் பையனுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஸ்டேஜுக்கு வருவாங்க. அந்த செட்டில்மெண்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது ஒன்ல இந்த பொண்ணு எனக்கான ரைட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில போய் வந்து வாப்பா என்னுடைய ரைட்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சில பேர் பெரும்பாலும் பல வீடுகள்ல என்ன அப்படின்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த மாப்பிள்ள 25 வருஷமா அந்த குடும்பத்துல நல்ல மருமகன்னு பேர் வாங்கின மாப்பிள்ள வந்து சொல்லுவாரு, என்னதான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் படிச்சிருந்தாலும் உனக்கான உரிமை அந்த வீட்டுல இருக்கு, அத வாங்கிட்டு தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அவர் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருந்தா ஈக்குவல் ஷேர் கேளு. இது மாதிரி நிறைய விவகாரங்கள் அந்த மாப்பிள்ளை மூலமா வருது. அந்த பொண்ணே போய் கேட்கிற வாய்ப்பும் இருக்கு. இருந்தாலும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாமியார் இப்படி பல பேர்களை சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்கு நாங்க வந்து 50 பவுன் 60 பவுன் நகை போட்டு கொடுத்தோம், பெரிய லெவல்ல செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோம். சோ பெரிய அளவுல சேமிப்புல வந்து அந்த பொண்ணுக்கு தான் நாங்க வந்து கொடுத்திருக்கோம். அப்படி பார்த்தா என் பையனுக்கு ஈக்குவல் ஷேர் கொடுக்க முடியாது, அதிகமா கொடுக்கணும். அதனால என் பையனுக்கு நான் வீடு கொடுக்குறேன், தோட்டம் கொடுக்குறேன், அந்த அப்பா கொடுக்குறேன். சோ இங்க ஷரியத்தும் இஸ்லாமிய அடிப்படையில பெண்களுக்கான சொத்துரிமைன்னு ஒண்ணு வச்சிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டமும் உரிமை வச்சிருக்கு. எப்படி வந்து இந்த இடத்த வந்து குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தையில முடிவாகல அப்படின்னா உடனே அந்த மருமகன் நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன்னு போறாரு. எப்படி இந்த கோர்ட்டினுடைய நடவடிக்கை இருக்கும்? ஒரு இஸ்லாமிய பெண் தன்னுடைய உரிமையை திருமணத்துக்கு செலவுல வந்து விட்டு கொடுக்க முடியுமா? அது வந்து அவளுடைய உரிமை இழக்கிற விஷயம் இல்லையா? எப்படி கையாளலாம் சார்? கண்டிப்பா. இப்ப இஸ்லாமிய சட்டப்படி மகளுக்கு வாரிசுரிமை உண்டுன்னு வந்து முன்னாடியே, அதாவது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து இந்த திருமணம் நடத்தி வைக்கிறதுங்கிறது வந்து தந்தையினோட பொறுப்பு தான். அது இவ்வளவு பவுன் கொடுத்தாங்க, அவ்வளவு பவுன் கொடுத்தாங்க, வீடு கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க, அதெல்லாம் வந்து எடுப்படாது சார். இப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு நிலையான சொத்தோ இல்ல ஏதோ வந்து இவங்க மகனுக்கு பங்கு இருக்குங்கும் பொழுது அவங்க வாரிசுரிமைன்ற அடிப்படையில வந்துடுறாங்க. அதாவது பெண்ணும் வாரிசுதான், ஆணும் வாரிசுதான். இதான்
அதுதான் ஆர்டிகல் 14ல சமத்துவ உரிமை, ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றாங்க. அந்த உரிமையின் படி வந்து இதுல வந்து பெண் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் வந்து புஷ் பண்ணி கூட கோர்ட்ல வந்து அட்வொகேட் நோட்டீஸ் சட்ட ரீதியா விடலாம். அப்புறம் தேவைன்னா நீதிமன்றத்துல பார்ட்டிஷன் சூட் கூட தாக்கல் பண்ணலாம். எனக்கு இவ்வளவு பங்கு வேணும், எனக்கு இவ்வளவு ஷேர் வேணும், அந்த வீட்டுல இந்த இடத்துல எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்றத வந்து கேட்கலாம். அதாவது பெரும்பாலும் நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு ஸ்டேஜ்ல மவுத் ஆயிட்டாங்க அப்படின்னா அம்மாவுடைய நகைக்கு வந்து உரிமை கேட்பாங்க. அம்மா நகை வந்து பொம்பளை பிள்ளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அம்மாவுடைய நகை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா நிறைய சிக்கல்கள் அதுல சந்திக்க கண்டிப்பா உண்டு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பா கடன் வச்சிருக்கிறாரு, அந்த கடன் நீ ஷேர் பண்ணிக்கிறியா, அப்பாவுடைய சொத்துல வந்து ப்ராப்ளம் இருக்காது, நீ அப்ப எதுவுமே இது மாதிரியான நெகட்டிவிட்டிஸ் எதையுமே நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. நகை மட்டும் உங்களுக்கு வந்து அம்மாவுடைய உரிமைன்னு சொல்லி கேக்குறீங்களே, நியாயம் இல்லை அப்படின்னா அந்த பிரதர்ஸ் பேச வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்த வந்து எப்படி ஒரு இதுல ரொம்ப உண்மையிலே பாதிக்கப்படுறது அந்த பெண் தான். ஏன்னா கணவன் பக்கமும் சார முடியாது, எப்படி அவங்களால சமாளிக்க முடியும்? என்ன சார் அதே மாதிரி கடனுங்கிற போது ஒரு சில அதாவது ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அது மாறுபடும். இப்ப கடனுங்கும் போது ரெண்டு, அதாவது பெண்ணும் சரி ஆணும் சரி சமங்கும் போது அந்த கடன்லயுமே அவங்க வந்து பொறுப்பாங்க. அப்படிங்கும் போது அந்த கடன்ல வந்து இவங்க வாங்குற ஷேர்ல இவங்க பாதி அவங்க பாதி கொடுத்து அந்த மாதிரி டிசிஷன், அதாவது ஒவ்வொரு கேஸ்க்கும் ஒவ்வொரு விதமான மாறுபடும். ஒரே கேஸ் ரிலேட்டடா வராது அது. ஆனா வந்து அந்த நகை இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த தாயோட நகை வந்து பெண்களுக்கு அந்த உரிமை உண்டு, அதே மாதிரி மகனுக்கும் உண்டு. இப்ப எப்படி பார்ட்டிஷன் பண்றாங்களோ அதே மாதிரி அதுலயுமே இப்ப 10 பொண்ணா உனக்கு 5 எனக்கு 5 ரெண்டு பேர் மட்டும் இருந்தா, அதே மாதிரி 4 பேர் இருந்தா அந்த பங்கு வந்து டிஃபர் ஆகும் வாரிசுரிமை பொறுத்து. அதே மாதிரிதான் சார் இடம், வீடு, நகை எல்லா பொருட்களுமே வந்து அந்த பார்ட்டிஷன் வந்து ஒவ்வொரு இதா மாறுபடும். அதே மாதிரி கடன் சுமையை 2 பேருமே ஏற்றுக்கொள்ளுதான் ஆக வேண்டும். ஓகே, இப்ப வந்து இந்த மாதிரி வந்து ஒரு உரிமை சார்ந்த விவகாரம் வழக்குக்கு வருது அப்படின்னா ஷரியத் வந்து அப்படி சரி மாதிரி அளவீட்டுல வந்து உரிமை கொடுக்க சொல்லல. ஆமா சார், ஒன்னில் கால் அந்த மாதிரி ஆமா கொடுக்க சொல்லிருக்காங்க. சோ இப்ப வந்து அம்மாவுடைய ஒரு ஜுவல்ஸ் ஒரு 50 பவுன் இருக்கு, அப்பாவுடைய நிலம் இருக்கு, ஒரு தோட்டம் இருக்கு, இப்படி வந்து வேரியண்டான ப்ராப்பர்ட்டி வேல்யூவோட ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா இப்ப அந்த அம்மா வந்து உரிமை கேட்கும் போது என்ன அடிப்படையில வந்து வழக்குக்கு எதிர்கொள்ள முடியும்? அதாவது ஷரியத் அடிப்படையிலான 3ல் 1 பங்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் எதிர்கொள்ளணுமா, இல்ல சரிபாதி சதி விழுக்காட்டு விகிதாச்சாரத்துல வந்து எதிர்கொள்ள முடியும்? இல்ல சார், கரெக்டா ஷரியத் படி தான் சார் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஆனா இவங்க கேட்கும் போது எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனா ஜட்ஜ்மெண்ட்ங்கும் போது அந்த ஃபேமிலியோட சிச்சுவேஷன் என்ன நடக்க 2 சைடு கேட்பாங்க. அதாவது இவங்களும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், அவங்களும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். இத ஜட்ஜஸ் வந்து 2 பேருமே முழுசா விசாரிச்சு சாட்சியங்கள் எல்லாத்தையும் நிறுத்தி கேட்டு அதுக்கப்புறம் ஷரியத் ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு சார் ஃபாலோ பண்றாங்க. இப்ப இது வந்து அம்மா வீட்டு சைடுல. அதே மாதிரி கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய உரிமையையும் வந்து ஒரு பெண் கேட்கக்கூடிய உரிமை வந்து பெண்ணுக்கு இருக்கிறது. இப்ப வந்து கணவன் இறந்து போயிடுறாரு, அப்ப வந்து கேட்கக்கூடிய உரிமை என்பது வேறு. கணவன் வந்து ஹயாத்தோட இருக்கிறார், ஆனா கணவன் வந்து சரி பரவாயில்ல என் தம்பி தானே, அண்ணன் தானே, பரவாயில்ல எடுத்து போட்டோம் அல்லது கொடுக்கறத வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலையில இருக்கிறவரா இருக்கிறாருன்னு வச்சுப்போம். ஏன்னா எப்படி வந்து தாய் வீட்டுடைய உரிமைய வந்து பெண்ணுடைய கணவன் வந்து ப்ரெஷர் பண்றாங்களோ, ஃபோர்ஸ் பண்றாங்களோ, அதே மாதிரி அந்த கணவன் வீட்டுல இருக்கக்கூடிய உரிமையை, அந்த கணவனுக்கான உரிமையை பெறுறதுல அந்த அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ணதான் செய்றாங்க. நிறைய பிரஷர் இருக்கதான் செய்றாங்க. சோ அந்த மாதிரி கேசஸ வந்து எதிர்கொள்ளும் போது ஒரு பெண் கணவன் அப்படிங்கிற அடிப்படையில என்னுடைய கணவனுடைய உரிமை வந்து இங்க வந்து பறிக்கப்படுது, அதனால நானும் என் பிள்ளைங்களும் இந்த உரிமையில கிடைக்காம வந்து பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மருமகன் வந்து ஃபோர்ஸ் பண்றது மாதிரி ஒரு மருமகள் வந்து வக்கீல் நோட்டீஸ் போட முடியுமா நீதிமன்றத்துக்கு? கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல அது மாதிரி நடந்திருக்கு. நானே ஒரு ரியல் டைமா ஒரு கேசஸ் பாத்துட்டு இருக்கேன். இப்ப மூவிங்ல தான் இருக்கு. அதையும் ஷரியத் படி தான் கொண்டு வராங்க. அதாவது மகன்கும் போது வாரிசுரிமை படி வராங்க. மகனோட மகன்கள், அதாவது இந்த அம்மா இப்ப மருமகள் சொல்றாங்களே, அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு கண்டிப்பா. அதுல பையனோட, அதாவது தான் வாரிசுக்கும் சேர்த்து அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணலாம்.
அந்த கேசஸ்ல நீங்க சொல்ற மாதிரியான கேசஸ்ல வந்து தாம் பிள்ளைக்கும் தன் கணவருக்கும் தனக்கும் சேர்த்து போடுவாங்க சார், அந்த மாதிரியான சுச்சுவேஷன். ஓகே. சோ எவ்வளவு தூரம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து ஒரு பெண்ணுக்கு போக முடியுமோ அந்த வாய்ப்பெல்லாம் உருவாக்கி. ஆமா சார், ஆமா சார், கண்டிப்பா. ஓகே மேம், இப்ப இதே விஷயம் இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல குடும்பங்கள்ல கணவன் அந்த பெண்ணை விட்டுட்டு போயிருப்பார். நிறைய குடும்பங்கள்ல வந்து ஒரு அஃபயர்ல போயிருப்பாங்க, அல்லது வந்து வெளிநாட்டுக்கு போய் திரும்ப வராம இருந்து கண்டிப்பா கண்டிப்பா காணாம போயிருப்பாங்க. விட்டுட்டு ஏதோ கடன் பிரச்சனை அது இதுன்னு என்னைக்கோ ஒரு நாள் குழந்தை இதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு காணாம போயிருப்பாரு, இல்ல வேற ஏதோ பிரச்சனையில வந்து இதா இருப்பாங்க. சோ அப்படி வந்து எந்த முன்னொரு தகவலும் இல்லாம எந்த குடும்பத்திற்கு முறையாக அறிவிக்காம அந்த பொண்ணை கணவன் வீட்டிலேயே விட்டுட்டு அந்த கணவன் போயிட்டார். அந்த அம்மா எப்படியோ தனக்கு 1-2 பிள்ளை இருக்கோ அதை வச்சு பராமரிச்சு, ஏன்னா எந்த குழந்தையும் அதுக்கப்புறம் விட்டுட்டு அந்த அம்மா போறதில்லை, பராமரிச்சு பாதுகாத்து வாழ்ந்து வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த கணவனுடைய இடத்தில் அந்த பெண் இருக்கிறார் இல்லையா? அந்த மருமகன் அந்த கணவனுடைய குடும்பத்துல தான் பையன் இருந்து என்ன செய்யணுமோ அந்த வேலையை பூரா இந்த அம்மா வேலைக்கு போதோ போலையோ சம்பாதிக்கதோ இல்லையோ எப்படியோ ஒரு வகையில அந்த குழந்தைங்களை செட்டில் பண்றாங்க, படிக்க வைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறா பிள்ளைய எல்லாமே செய்யறாங்க. சோ இப்ப அந்த 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 ஃபேமிலில வந்து சொத்து பங்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னா முறையாக பல குடும்பங்கள்ல இந்த பெண்களை கூப்பிட்டு அதற்கான ஆலோசனைகளை செய்யறது இல்லை. ஒருவேளை அப்படி செஞ்சா கூட அதுக்கான நியாயமான வாய்ப்புகள் வழங்கப்படுதா அப்படிங்கறதும் ஒரு கேள்வியா இருக்கு. ஒருவேளை ஒரு பெண் எனக்கு என்ன வந்து முழுமையா நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னும், அல்லது எனக்கு இப்படி ஒரு சொத்து பிரிச்சு எழுதுனதே எங்களுக்கு தெரியாது சார், ஆனா டாக்குமெண்டேஷன் பண்ணி அவங்க வீட்டு வேலை ஆரம்பிச்ச பிறகுதான் எங்களுக்கு தெரியும், இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பெண் வர்றாங்க, என்ன கணவன் விட்டுட்டு போயிட்டாரு, கணவன் குடும்பத்தாரும் என்ன வந்து இந்த மாதிரி என்னுடைய நம்பிக்கைக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சு எல்லாம் செட்டில் ஆனதுக்கு பிறகு அவங்களுடைய உரிமையை பெறறதுக்கு நீதிமன்றம் வாய்ப்பு வழங்குமா? இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்ளலாம்? சார் கண்டிப்பா சார். இப்ப கணவர் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு துரோகம் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹயதால BNS சொல்றாங்க, அதுல செக்ஷன் 144ல நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் கேட்டு, அதாவது ஏமாத்திட்டு போயிட்டு ஒரு ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்காரு, எங்க இருக்கிறாரு என்னன்னு தெரியுது, ஆனா இவங்களை வந்து பாதுகாக்காம குழந்தைங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் கொடுக்கலன்னா இந்த செக்ஷன்ஸ் படி அவங்கள்ட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் சார். நெக்ஸ்ட் வந்து இப்ப டிவோர்ஸ் போட்டிருக்காங்க, அவர் வேணான்னு சொல்லி அவங்கள வந்து ஒதுக்கணும்னு பாக்குறாரு, ஆனா இவங்க குழந்தைக்காக வாழணும்னு இப்ப கணவர் வீட்லயே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து இவங்க இப்ப அந்த குழந்தைங்களை பாதுகாத்துக்கும் வாழ்வாரதுக்கும் அவர் தான் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்தாகணும். நெக்ஸ்ட் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப மாமியார் வீட்டுல இருக்காங்க, இப்ப கணவர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு அப்படிங்கும் போது இப்ப இன்னொரு பையனுக்கு என் சின்ன பையனை பாத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்துறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ரைட் டு ரெசிடென்ஸ் சொல்லி இந்த மருமகள் வந்து இவங்க மேல ஒரு ஷூட் ஃபைல் பண்ணலாம் சார். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், எனக்கு என் குழந்தைகளுக்கு இது இந்த வீடு தான், எனக்கு என் கணவர் எங்க வாழ்ந்தாரோ நான் அங்கதான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ரைட் டு ரெசிடென்ஸ் சொல்லி கேட்கலாம் சார் நீதிமன்றத்தின் மூலமா. அதே மாதிரி இப்ப இஸ்லாம் பெண்களுக்கு வந்து கணவர்கள் விட்டுட்டு போயிட்டாங்கும் போது சில பேர் அம்மா வீட்டுக்கு போயிறாங்க, சில பேர் வந்து சொந்த வீடா இருக்கும் பட்சத்துல வந்து மாமியார் வீட்டுல, அதே மாதிரி இறந்துட்டாலுமே மாமியார் வீட்டுல வந்து ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டா அவங்களோட இதா காலம்ங்கிறது சொல்றாங்களே சார், அந்த டைம் பீரியடுக்குள்ள செலவுமே வந்து கணவர் வீட்டார்கள் தான் செய்யணும். அதே சேம் டைம் வந்து இதே மாதிரி ரைட் டு ரெசிடென்ஸ் இவங்களும் கேட்கலாம், அதாவது கணவர் இறந்தாலுமே கேட்கலாம், அப்ஸ்காண்ட் ஆகும் போது இத ரைட்ஸை வந்து கேட்கலாம் சார். ஓகே. இப்ப இன்னொரு சிக்கல் வந்து என்ன எதிர்கொள்றாங்க அப்படின்னா, இது மாதிரி கணவன் இறந்துட்டார் அல்லது விட்டு போயிட்டார், அதுக்கப்புறம் ப்ராப்பரா அத வந்து அந்த கணவன் வந்து நின்று செய்யறதுக்கு டைவர்ஸ்க்கான வாய்ப்பு இல்லை. இப்ப இறந்து போயிட்டார் அப்படின்னா சரியத் அடிப்படையில 2வது திருமணம் இத்தா காலத்துக்கு பிறகு இமீடியட்டா செய்யலாம், இத்தா காலம் முடிந்த அடுத்த நாளை கூட அந்த திருமணத்தை செய்யலாம். ஆனா நிறைய திருமணம் வந்து செட்டில்மெண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் அவரு போனவர் வரவே இல்லை. 2வது இன்னொரு சிக்கல் என்ன சந்திக்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு திருமணம் செய்துக்கிறாங்க, இன்னொரு திருமணம் செய்து அந்த குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு, இவங்களை ப்ராப்பரா விவாகரத்து பண்ணவோ அல்லது அவங்களுக்கான செட்டில்மெண்ட் எதுவுமே செய்யாம இருக்காங்க.
சோ இந்த இன்னொரு திருமணம் செய்யக்கூடியவங்க அல்லது வந்து இத்தா காலத்துக்கு பிறகு ப்ராப்பரா இன்னொரு திருமணம் அந்த பெண் செய்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த கணவன் வீட்டுடைய சப்போர்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த பெண் தனக்கான விடுதலை உரிமையை எப்படி வாங்கிக்கிறது? சார் இது இது நல்ல கொஸ்டின் சார். இது மாதிரி ரேர் கேசஸ்ல நடக்கும். இது எப்படின்னா, இப்ப கணவரோ விட்டுட்டு போயிடுறாங்க, இவங்க வேணான்னு டிசைட் பண்ணி ஏதோ ஒரு ஊர்ல நாட்டிலேயே போய் செட்டில் ஆயிறாரு, வர்றதே இல்ல. வேண்டாம்னு விட்டுட்டு போறத இரண்டாவது திருமணத்தினால நிறைய மனைவி வந்து நிறைய பேர் பாதிக்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது கோர்ட்டை நாடி இது மாதிரி அதாவது 2 இயர்ஸ்க்கு மேல, அதாவது நம்ம இஸ்லாம் சட்டத்தை பொறுத்தவரை 2 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க சார். ஹிந்து சட்ட முறைப்படி 7 இயர்ஸ் எந்த கான்டாக்டும் இல்லாம, எந்த ஒரு இதுவும் இல்லாம, எங்க இருக்கிறாருன்ற இது தெரியலன்னு சொன்னா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு என் கணவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி, என்னோட வாழ்க்கைக்கும் என் குழந்தைக்கும் யாருமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்யலாம் சார். அதன் ரீதியில வந்து நம்ம இஸ்லாம் சட்டத்தை ஃபாலோ பண்ணி 2 இயர்ஸ் பார்ப்பாங்க சார். திருப்பி அந்த கேசஸ்ல வந்து அவங்க வராங்களான்னு வெயிட்டிங் பீரியட் மாதிரி கொடுத்து, இந்த திருமணம் செல்லாதுன்னு சொல்லி அவங்க ஒரு டிகிரி கொடுக்குறாங்க சார். அந்த டிகிரி எடுத்துட்டு போய் இவங்க செகண்ட் மேரேஜும் சூஸ் பண்ணலாம். இல்ல அவங்களுக்கு உண்டான அடுத்த என்ன மாதிரியான ஏதாவது அந்த இதை வச்சு கூட அவங்க அடுத்த மேரேஜ்க்கு உண்டான ப்ரொசீஜர். இப்ப வந்து முதல் திருமணத்துல ஒரு குழந்தை இருக்கு, இந்த பொண்ணு குலாவ் கேட்டதோ அல்லது வந்து அவர் டைவர்ஸ் கொடுத்தாரோ ஏதோ ஒரு முடிவு அந்த வழக்குக்கு வந்துருச்சு. இன்னொரு வாழ்க்கையை அந்த அம்மா தேடிக்கிச்சு, அந்த வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த முதல் கணவன் மூலம் 1-2 குழந்தைங்க இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வந்து சில பேர் பராமரிப்பு கொடுப்பாங்க, சில பேர் பராமரிப்பு எனக்கு வேணான்னு அந்த அம்மா நிராகரிச்சு போயிடுவாங்க. அந்த 2வது கணவர் அதை ஏத்துக்கக்கூடிய பக்குவத்துல இருப்பாரு, அதை முற்றிலுமா விட்டுறாங்க. இப்ப அந்த பிள்ளைங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு 18 வயசுக்கு மேல வந்ததுக்கு பிறகு அந்த அம்மா திரும்ப வந்து அந்த முதல் கணவனுடைய உரிமையை வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. நிறைய வழக்குகள் அது மாதிரி இருக்கு. என் பிள்ளைக்கு நான் வந்து உன் பிள்ளைக்கு இவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்கிறேன், இவ்வளவு தூரம் திருமணம் பண்ணி கொடுத்திருக்கிறேன், 2 விஷயம். ஒண்ணுல எனக்கு அந்த தொகை வந்து செட்டில்மெண்ட் வேணும், அப்படி இல்லைன்னா பிள்ளைங்களுடைய வாரிசுக்கு என்ன ரைட்ஸ் வேணும். இதுக்கிடையில 2வது திருமணத்துல அவருக்கு 2 குழந்தைங்க வந்திருக்கும். சோ இந்த இடத்துல இது ஒரு இழுபறியான வழக்கா வந்து பல நீதிமன்றங்கள்ல போயிட்டு இருக்கு. இப்ப அந்த அம்மாவுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த வழக்கு சாத்தியமா இருக்க வாய்ப்பு இருக்கு? இன்னொரு குடும்பம் ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிட்டாங்க, எந்த செட்டில்மெண்ட்டும் வேணான்னு சொல்லிட்டு தான் வந்து டைவர்ஸ் வாங்குறாங்க. செட்டில்மெண்டோ ஜீவனாம்சமோ எதுவும் வேண்டாம்னு சொல்லி நீதிமன்றத்துல சொல்லி டைவர்ஸ் வாங்கக்கூடிய ஒரு பெண் ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு உரிமை கேட்கறது போது அதை எப்படி நீதிமன்றம் எதிர்ப்பு? சார், அதாவது பெண்கள் வந்து இன்னொன்னு, அதாவது கணவரை வேண்டான்னு சொல்லிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது இவங்களுக்கு உண்டான உரிமை எல்லாமே இழந்துடுறாங்க. ஆனா குழந்தைகளோட இது ரைட்ஸ் வந்து இழக்க முடியாது. ஏன்னா அந்த குழந்தைகள் தகப்பனார் அவர்தான் அந்த குழந்தைகளை வந்து பாதுகாக்கும், கல்வி எல்லாமே கொடுக்கறதுக்கு, அவர் பராமரிப்பு செலவு மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுக்கும் அவர் தான் கடமைப்பட்டவர். இப்போ ஒரு ஆண் குழந்தைங்கும் போது 7 வயசு வரை அவங்க அம்மா பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் அவர் தான் பாத்துக்கலாம். அதே மாதிரி பெண் குழந்தை திருமண வயது வரையும் வந்து அவர் தான், அதாவது தன்னோட தந்தை தான் அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கிற ஃபுல் ரைட்ஸும் இருக்குது. மேரேஜ் பண்ணி வைக்கிற செலவு, படிக்க வைக்கிற செலவு எல்லாத்தையும். ஆனா அந்த கை குழந்தையா இருக்கும் போது அந்த அம்மா வந்து கஸ்டடியில இருப்பாங்க, கஸ்டடியில குழந்தை வகுப்பு வந்து அவங்களோட இதுல இருப்பாங்க. இப்ப மேஜர் ஆயிட்டாங்கும் போது அவங்களே வந்து தன்னோட ரைட்ஸை அப்பாட்ட வைக்கலாம். என்னை வந்து இது மாதிரி எனக்கு படிக்க ஹெல்ப் பண்ணுங்க, இல்ல என்னோட உங்க ப்ராப்பர்ட்டில எனக்கு ஒரு ஷேர் கொடுங்க, எது வேணாலுமே அந்த குழந்தைங்களுக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்ப மைனரா இருக்கும் பட்சத்துல அந்த தாய் வந்து இந்த வழக்கை நடத்தலாம். ஆனா அவங்களுக்கு கேட்க முடியாது, எந்த ரைட்ஸும் கேட்க முடியாது அவர்கிட்ட இருந்து. அந்த குழந்தையுடைய பராமரிப்போ அல்லது அந்த குழந்தையுடைய அடுத்த கட்ட செலவோ எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு டைவர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், என்ன விட்டா போதும் அப்படிங்கிற மனநிலையில முதல் கட்டமா நீதிமன்றத்துல கேக்குறாங்க. திரும்ப வந்து இதே மாதிரி ஒரு 20-25 வருஷத்துக்கு பிறகு இல்ல என் பிள்ளைக்கு வந்து அவளுக்கான உரிமையை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கணவர் தரப்புல இல்ல நீ ஏற்கனவே டைவர்ஸ் வாங்கும் போது இது மாதிரி எனக்கு எந்த இது வேணாம்னு சொல்லிதான் வாங்கினேன் அப்படின்னு அவங்களால பேச முடியுமா, இல்ல கம்பல்சரி அந்த உரிமையை கொடுத்துதான் ஆகணும்?
இல்ல சார், கம்பல்சரி அது குழந்தைகளுக்காக கொடுத்துதான் ஆகணும். ஆனா இந்த அம்மா வந்து அந்த ரைட்ஸ் வேணாம்னு சொல்றதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் இவங்க தெரியாம சொல்லியிருந்து இந்த மாதிரி டிவோர்ஸ் வாங்கிருக்கலாம். பட் வந்து ஆனா அந்த கணவர் வந்து இதை மறக்க முடியாது. ஏன்னா அவங்க இறக்குற வரையுமே அந்த குழந்தைகளுக்கு தகப்பன் அவர் தான், வேற யாரும் இல்ல. ஆனா இவங்க செகண்டா மேரேஜ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்குங்கும் போது அந்த குழந்தைகளுக்கு ரைட்ஸ் தரும். தன்னோட குழந்தைகளுக்கு செய்யலாம். விவகாரத்து பிரச்சனைகள் இருக்கு, நிறைய உரிமை பிரச்சனை இருக்கு. பேசுறதுக்கு அரை மணி நேரம்ங்கிறது ரொம்ப ஷார்ட் டைம். ஆமா சார், கண்டிப்பா நிறைய இருக்கு. குறிப்பா ஒரே ஒரு செய்தியோட தற்போது தற்காலிகமாக நம்ம விடைபெறலாம். குறிப்பா இந்த முதல் திருமணத்துல வந்து ஒரு குழந்தை இருக்கும் போது விவாகரத்து வாங்கிடுறாங்க. ரெண்டாவது ஒரு திருமணம் செய்யறாங்க. அவர் ஒரு வேளை வெளிநாடுகள்ல பணியாற்றக்கூடியவரா இருக்காரு, ஃபேமிலி விசா கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னா இப்ப அந்த குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுல பிரச்சனை வரும். என்னன்னா அந்த பையனுடைய பேர் வந்து வாப்பா பேரோட சேர்ந்துதான் வரும். நிறைய பெண்கள் கொதிப்பாங்க, ஐயோ அது எப்படி, நான் தான் அதை வேணாம்னு சொல்லிட்டேன், எனக்கு கதையெல்லாம் சொல்லுவாங்க. நான் அப்படி இதை வந்து பாஸ்போர்ட் ஆபீசர்கிட்ட சொல்லுவாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு. இப்ப இந்திய அரசியலமைப்பு சொல்லுது கம்பல்சரி அந்த பையன் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த யாருடைய மகளோ யாருடைய மகனோ அவருடைய உரிமைதான், அவங்க அப்பாதான் கடைசி வரைக்கும் அந்த இனிஷியல் மாத்தவே முடியாது. இப்ப இந்த அம்மா வந்து அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க. இப்ப இருக்கிற கணவருடைய பேரை வந்து தந்தைன்னு போடுங்க அப்படின்னு. இது வந்து பாஸ்போர்ட் ஆபீஸ்ல ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும். அவர் எவ்வளவு சொல்லுவாங்க, திரும்ப வெளியில வந்து யார்ட்டையாவது கேட்பாங்க, இந்த மாதிரி எப்படியாவது மாற்ற முடியுமா, கோர்ட்ல போட்டு மாற்ற முடியுமா அப்படின்னு. தன் தாயுடைய இனிஷியலை பயன்படுத்துறதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா அதை வந்து டேட்டா பர்த் சர்டிபிகேட் எழுதும் போதே வந்து கொடுக்கொண்டு இருக்கு இல்லையா. இப்ப இது மாதிரி ஒரு சிக்கல் வருது. ரெண்டாவது திருமணம் செய்து கொண்ட தந்தையுடைய பேரை பயன்படுத்தணும், அல்லது அந்த தந்தை பேரையே அதுல இல்லாம தாயார் பேரை பயன்படுத்தணும் அப்படின்னு நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றாங்க. இப்ப இந்த உரிமையை நீதிமன்றம் வழங்குமா மேம்? கண்டிப்பா சார். இப்ப வந்து அவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து அம்மாவோட, அதாவது அந்த குழந்தையோட அம்மா பேரை தான் ப்ரிஃபரன்ஸ் பண்றாங்க. அப்பாவோட பேரை வந்து எடுத்துருந்தும் போது, ஆனா இந்த ரெண்டாவது அப்பாவோட நேம் வந்து இணைக்கிறதுக்கு இதுவரையுமே கரெக்டானபடியான எதுவுமே இது வரைக்கும் வரல. இன்னும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனா வந்து ரெமிடி எதுவும் கிடைக்கல. தாயோட இன்ஷியலும் அவங்க நேம் போடுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அவங்க பாஸ்போர்ட் முழுமையா இல்ல சார், இல்ல இல்ல. அப்ப பாஸ்போர்ட்ல வந்து தாயுடைய பேர் இனிஷியலா பயன்படுத்தினாலும் தந்தை பேர், அவர் ஒரு பாஸ்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணமான கணவன் போஸ்ட் நேம் சேர்த்துக்கலாம். போஸ்ட் நேம் சேர்க்காதது வரைக்கும் அந்த அந்த குழந்தையுடைய அசல் தந்தையுடைய பேரை மட்டும்தான் அந்த பாஸ்போர்ட்ல அவங்க பேரோட சேர்த்து வரும் இல்லையா. இப்ப அதை தவிர வேற வழியே இல்லை. இப்ப செய்யது அப்படின்னா அவங்க தந்தை இஸ்மாயில் இருக்காரு அப்படின்னா செய்யது இஸ்மாயில் அப்படின்னா இஸ்மாயில் சையத் அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் நேம் கொடுப்பாங்க. அப்ப அத எந்த வகையிலையும் மாத்துறதுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்காது. ஆமா சார், ஆமா சார். ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப பொறுமையா, ரொம்ப தெளிவா, ரொம்ப நிறைய தகவல்கள். இன்னும் இஸ்லாமிய பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய உரிமைகள் சார்ந்த நிறைய செய்திகளை பேச வேண்டியிருக்கிறது. இன்னொரு வாய்ப்பில் உங்களோடு மீண்டும் பேசுவோம். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ சார். இவர்களே, இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாம் இதுவரை இஸ்லாமிய பெண்கள் குடும்பங்களில் எதிர்கொள்ளுகிற உரிமையியல் பிரச்சனைகள் மற்றும் அதற்கான சட்ட தீர்வுகள் குறித்து தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற தஞ்சை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பயிற்சி செய்து வரும் வழக்கறிஞர் ஆயிஷா சித்திகா அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளரோடு சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.